ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நமக்கு வீக்லி டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க. என்னையா அது இப்படி ஒரு கட்டத்தில் ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமான்ஸ்னு வச்சு பட்டையை கிளப்பிட்டு இருப்பாங்க எல்லா சீசன்லையும். இந்த சீசனில் என்னடா அது நேரம் பார்த்து ஆடலாமான்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டோட வச்சுருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி இதில் பெருசாக இஷ்யூ இருக்காது. ஸோ எல்லாம் ஃபன்னாக தான் போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் ஒரே ஒரு இஷ்யூ இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து முட்டை சண்டை. முட்டையை எடுத்து போட முடியுமா போட முடியாது அப்படின்னு சொல்லி சொந்தக்கடை மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 டாபிக். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் ஜரிகிற ஜம் அப்படின்ற மாதிரி ஒரு சாங் வந்து போட்டுருவாங்க. போட்டோடனே நம்ம திங்குன்னு ஆடணும். ஸோ யாரெல்லாம் டீம்னு பார்த்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க, ஆடி போயிருவீங்க. திவ்யா, சாண்ட்ரா, வினோத் மற்றும் அமித் ஒரு டீம். எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்குது, குடுவை மாதிரி. அந்த குடுவைக்குள்ளே பேப்பரை நீங்கள் எடுக்கணும். எடுத்தீங்கன்னா 1 2 3 வரும். 1 2 3 டீமாக பிரிச்சிடணும். சரியா? அடுத்து 2வது டீம் பாருங்கள், பாரு, கம்மு, ஆதிரை, கனி. அப்போ 3வது டீமு லாஸ்ட் டீம் வந்து விக்ரம், எஃப்ஜே, அரோரா, சுபிக்ஷா, சபரி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டீமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். சரி, என்ன டாஸ்க்கு? நீங்கள் சும்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட முடியாது. அப்போ எப்படி ஆடுவீங்க? சுமந்துக்கிட்டு ஆட சொல்கிறீங்களா? நீங்கள் சுமந்துக்கிட்டு ஆட வேணாம், சும்மாவும் ஆட வேணாம். நீங்கள் கரெக்டாக ஒரு கிளாக் மாதிரி உங்கள் முன்னாடி ஒன்று இருக்கும். ஓகே, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 பேர் போயிடணும். ஒருத்தன் வந்து செகண்ட்ஸ், இன்னொருத்தன் மினிட்ஸ், இன்னொருத்தன் ஹவர்ஸ். ஓகே, ஸோ 30 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி ஒரு பஸர் இருக்கும், பஸர் அடிச்சிடணும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ அப்ரூவ் கேட்கணும். பாட்டு நாங்கள் ஆட போகிறோன்ட்டு. சரி சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து போட்டு விடுவார். அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் நீங்கள் ஆடணும். சரியா? அவ்வளோதான் மேட்ரு. ஸோ கரெக்ட் டைம் கால்குலேட் பண்ணி பஸர் வந்து ஒரு கிட்டத்தட்ட கரெக்டாக அடிக்கிறவங்களுக்கு வந்து பாட்டு போடப்படும். அந்த பாட்டு மூலமாக ஒரு பாயிண்ட் கிடைக்கப்படும். அந்த பாயிண்ட் யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் போட்டிக்கான ஒரு லீடு வந்து கிடைக்கும். ஒரு 5 பேர் நீங்கள் வின் பண்ணுறீங்க. ஒரு டீமில் 4 பேர் இன்னொரு 4 பேர் வின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 4 பேருக்கும் தலை போட்டியிடுறதுக்கான நெக்ஸ்ட் வீக்கான கேப்டன் டாஸ்க் வித் கானா வினோத் கூட. கானா வினோத் இருக்கார்ல, அவரும் வந்து போட்டியிடலாம். யார் அப்படிங்கிறது வரும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக் பாட்டு. எனக்கு தெரிஞ்சு செமையாக யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து இன்னொரு ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, இதை ஜெயிக்கிறாங்கல்ல அந்த டீம், 4 பேர் ஜெயிக்கிறாங்க ஒரு டீமில் அப்படின்னா, இப்போ சாண்ட்ரா டீம் ஜெயிக்கிறதே வைங்க, யாராவது ஒருத்தவங்க அந்த 4 பேரில் அமித்தோ, கானா வினோத்தோ, சாண்ட்ராவா, திவ்யாவா, இந்த 4 பேரில் யாராவது ஒரு ஃபேமிலி வீட்டுக்குள்ளே 24 மணி நேரம் இருக்கலாம். 24 hours? What you said is true? Yes, it's true. 24 hours. என்னையா சொல்கிற? அதான் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட். ஓகே, ஸோ இந்த 24 மணி நேரம் அந்த வீட்டில் இருந்து இன்கேஸ் நீ யோசிச்சு பாருங்கள், பார்வதி ஜெயிச்சு பார்வதி அம்மா இருக்காங்களா வீட்டுக்குள்ளே, பார்வதி டார்கெட் பண்ணுற மாதிரியே அவங்க அம்மா டார்கெட் பண்ணுவாங்கல்ல. பிரஜன் ஜெயிச்சுட்டு உள்ளே இருக்காராம் 24 மணி நேரம். எப்படி இருக்கும்? உள்ளே வச்சு கண்டென்ட் திவ்யாவை உரிச்சு ஒரு கேம் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இன்ட்ரெஸ்டிங் ரியலி இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இதுதான் டாஸ்க்கு. எல்லாரும் வந்து காஸ்டியூம்ஸ்லாம் வந்து வந்துருச்சு. பயங்கரமாக இருக்காங்க ஆள் பார்க்குறதுக்கு எல்லாம்ல. ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ரகமாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, அடுத்து வேற என்ன முட்டை சண்டை. ஆம்லேட்டு ஆஃப் பாயில் போட்டு கொடுங்கன்னொடனே நாங்கள் டாஸ்க்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செப்ஜே பயங்கரமாக கற்றுறாங்க. டாஸ்க் இவர் தான் போய் புட்டுங்க போகிற மாதிரியும். எதுக்குடா அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் நாங்கள் டாஸ்க் போகிறப்ப ஆம்லேட் வேணும், ஆஃப் பாயில் வேணும், எங்களுக்கு வேலை இல்லை, நான் உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி செப்ஜே சொல்கிறேன். உடனே வந்து கானா வினோத்தியோ, என்னங்கடா ஒரு சாதாரண ஒரு முட்டை போடுறதுல என்னடா பிரச்சனை அப்படின்னா, என்ன சாதாரண முட்டை அதெல்லாம் முடியாது, மொத்தமாக ஆம்லேட் போட்டு வச்சுட்டு போயிடுவோம், வந்தால் அப்படியே சாப்பிடு எல்லாம் கிளம்பிடுவோம் டாஸ்க்கு. சும்மா உட்காந்துட்டு அப்போ நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிறப்ப ஒருத்தன் ஆம்லேட் கேட்பான், ஒருத்தன் ஆஃப் பாயில் கேட்பான், ஒருத்தன் கலக்கி கேட்பான், ஒருத்தன் 1 சைடுமா, ஒருத்தன் ஆஃப் பாயிலுமா, ஒருத்தன் ஃபுல் பாயிலுமா, அதெல்லாம் வந்து போட்டுட்டு இருக்கணுமா, போயா அப்படின்ட்டாங்க. உடனே நம்ம பார்வதிக்கும் திவ்யாவுக்கும் ஒரு சின்ன சண்டை ஏற்பட்டுச்சு. அதில் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உடச்சிட்டா திவ்யாவை. என்னன்னா, நான் முட்டையை நான் போட்டுக்கிறேன், அது என்ன உனக்கு பிரச்சனை? இல்லை முட்டையை வந்து நீங்கள் எப்படி போடுவீங்க, சும்மா இருமா. அவன் என்ன சொல்கிறான்னா, எக்ஸ்ட்ரா முட்டை இருக்கும்ல அவங்களுக்கும் கொடுக்குறது, அதை வந்து போட்டுக்கும், உங்கள் முட்டையில் அவன் கை வைக்கல அப்படின்னு அது புரிய வைக்கிறதுக்குள்ளேயும் அந்த பீடி வாய்க்கு கேமே புரிய மாட்டேது அப்படிங்கிறது தான் திவ்யாவுக்கு. அடுத்து பார்வதி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொன்னோடனே ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லி கானா போய் அங்கே சொல்கிறாரு, ஏம்மா நீங்கள் போடுறது போட்டுருங்க, இவங்க எக்ஸ்ட்ரா முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லெட்டோ ஆஃப் பாயில் போட்டு தின்னுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. இதுதான் நான் சொல்கிறேன், அப்புறம் என்ன ஊற்றின்றீங்கன்னு சொல்லி அரோரா வந்து சொல்ல, ஏம்மா விடுமா ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன், நீங்கள் அப்படி பண்ணி கிழிச்சிருவீங்க அப்படின்ற மாதிரி வேலையெல்லாம் போட்டு கிழிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கானா போட்டு கிழிக்கிறாரு.
அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ ஆக மொத்தம் அவங்களுக்கு வேணுங்கிற முட்டையை நீங்கள் போட்டுக்கோங்கடா அப்படின்ற மாதிரி அந்த முட்டை சண்டையை வந்து உடச்சிட்டாங்க லைவ்ல. இப்போ பிக் பாஸ் வந்து 3 பேர் அறிவிக்கணுன்றார். ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் அந்த 3 பேரை அறிவிச்சு டீம் வந்து நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ராசஸ் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த டாஸ்கில் ஏதாவது இஷ்யூ இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா திவ்யாவுக்கு எங்கேயாவது பிச்சுக்கிட்டு ஒரு சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அது இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கன்ஃபார்மாக இருக்குமான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும்